எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒடிசாவின் பூரி கடற்கரையில் நடந்த படகு விபத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலியின் சகோதரர் மனைவியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த படகு விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? அவர்களின் உடல்நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் நடைபெற்ற ஒரு படகு விபத்தில் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியுடைய மூத்த சகோதரர் ஸ்னேஹஷீஸ் மற்றும் அவருடைய மனைவி அர்பிதா ஆகியோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றனர். நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்தினுடைய காட்சிகள் தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. பூரி கடற்கரையில் அந்த ஸ்பீட் போட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்பீட் போட்டில் சிலர் அந்த சறுக்கு விளையாட்டிலே ஈடுபட்டு இருக்கின்றனர். அதில் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலியுடைய மூத்த சகோதரர் மற்றும் அவருடைய மனைவியும் பயணம் செய்திருக்கின்றனர். அப்போது கடலில் அலையினுடைய வேகம் அதிகமாக இருந்ததால் கடல் அலை தாக்கி திடீரென படகு அந்த கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் அவர்கள் கிட்டத்தட்ட கடல் அலையில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அங்கிருந்த லைஃப் கார்டுகள் உடனடியாக அவர்களை விரைந்து சென்று அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அவர்கள் நூலில்லையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றனர். கடல் அலையினுடைய வேகத்தின் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் படகை இயக்கிய இயக்குநர்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என சௌரவ் கங்குலியுடைய மைத்துனியான அர்பிதா புகார் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த படகில் சுமார் 10 பேர் வரை பயணம் செய்ய முடியும். ஆனால் பணத்திற்கு ஆசைப்பட்டு படகை இயக்கியவர்கள் 4 பேரை மட்டுமே அனுமதித்ததாகவும், அதே சமயத்தில் கடல் அலையினுடைய வேகமும் அதிகமாக இருந்து படகு மிகவும் லேசாக இருந்ததால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாகவும், அதிகமான நபர்களை படகில் ஏற்றியிருந்தால் இந்த விபத்து நடைபெற்று இருக்காது என அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் படகில் ஏறும் போதே படகில் ஏறுவது பாதுகாப்பானதான என்ன கேட்டோம். ஆனால் படகை இயக்கியவர் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் ஏறுங்கள் என்று கூறினார். ஆனால் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒடிசா மாநில அரசு அனுமதி கொடுக்க கூடாது. நான் உங்களோட லைசன்ஸை காட்டுங்க என்று கூட நான் கேட்டேன். ஆனால் அந்த லைசன்ஸை காட்ட அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டதாக அர்பிதா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தங்களுக்கு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க அரசிடம் நாங்கள் தெரிவித்திருப்பதாகவும் அர்பிதா தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.